மானும் குரங்கும். ஒரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டில் டெல்லா என்ற மென்மையான மான் ஆற்றின் அருகே மேய்த்துக் கொண்டிருந்தது. அவள் காட்டின் அமைதியான ஒலிகளை நேசித்தாள், எப்போதும் தன்னைச் சுற்றியுள்ள சிறிய உயிரினங்களுக்கு உதவினாள். ஒரு நாள் மிக்கோ என்ற குறும்பு குரங்கு ஒரு மரத்திலிருந்து கீழே குதித்து டெல்லாவை விளையாட்டுத்தனமாக கிண்டல் செய்தது. டெல்லா, நீ ஏன் எப்போதும் தரையில் இருக்கிறாய்? மிகோ புன்னகைத்தார். என்னை போன்ற மரங்களுக்கு மேலே வாருங்கள், நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று கூறினார். டெல்லா தயவுடன் புன்னகைத்தார், ஆனால் பதிலளித்தார், நான் இங்கே வசதியாக இருக்கிறேன் மிகோ. நான் இருக்கும் இடத்தில் மரங்கள் இல்லை. மிகோ சிரித்து மேலும் உயரமாக அசைந்தார், ஆனால் விரைவில் அவர் 2 அடர்த்தியான கிளைகளுக்கு இடையில் சிக்கியிருப்பதைக் கண்டார். அவர் சுதந்திரமாக அசைய முயன்றார், ஆனால் அவரால் நகர முடியவில்லை. டெல்லா மிகோவின் துயரத்தைக் கேட்டு விரைவாக விரைந்தார். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா மிகோ என்று கேட்டாள். நான் சிக்கிக் கொண்டேன், எனக்கு உதவுங்கள். டெல்லா மிகோ அழுதார். எந்த தயக்கமும் இல்லாமல் டெல்லா குனிந்து கிளைகளைத் தள்ளிவிட தனது நீண்ட கால்களை பயன்படுத்தி மிகோவுக்கு உதவினார். சற்று சங்கடமாக இருந்த போதிலும் மிகோ இறுதியாக விடுவிக்கப்பட்டார். நன்றி டெல்லா என்று மிகோ நன்றியுடன் கூறினார். இந்த மைதானம் எவ்வளவு உதவியாக இருக்கும் என்பதை நான் ஒருபோதும் உணரவில்லை. டெல்லா மெதுவாகச் சிரித்தார். நம் அனைவருக்கும் பலம் இருக்கிறது மிகோ. நீங்கள் மரங்களில் சிறந்தவர், நான் தரையில் சிறந்தவன். நம் ஒவ்வொருவரிடமும் ஏதாவது சிறப்பு உள்ளது என்று கூறினார். அன்று முதல் மைக்கோ இனி டெல்லாவை தரையில் தங்குவதைப் பற்றி கிண்டல் செய்யவில்லை. ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான திறமைகள் இருப்பதை அவர் புரிந்து கொண்டார். மேலும் ஒருவருக்கொருவர் வேறுபாடுகளை பாராட்டுவது முக்கியம். ஒழுக்கமும். ஒவ்வொருவரின் பலத்தையும் பாராட்டுங்கள், ஏனென்றால் நம் அனைவரிடமும் வழங்க ஏதாவது சிறப்பு உள்ளது.